அம்மாவுக்கு போடாமல் நீங்கள் போட்டுக்கிறீங்க. அம்மா அந்த ப்ளூ கலரை அங்கே போட்டு விடுங்க. சண்டேக்காக இங்கே குக் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிட்டுருக்கோம். இங்கே குக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மிளகு, சீரகம், தனியா, அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் வறுத்து வச்சுருக்கேன் எண்ணெய் ஊற்றாமல். அதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வெங்காயம், அதாவது சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி, கொஞ்சம் தக்காளி, அதுக்கப்புறம் கருவேப்பிலை. இப்போ இதை பவுடராக தனியாக அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் பேஸ்ட்டுக்கு வந்து இதை தனியாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைக்கும் போதே பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு அரைச்சோம் அப்படின்னா நல்ல பேஸ்ட் ஆகும். இது அது போட்டுட்டு போட்டு அது தட்டிலே வை சாமி. இந்த வெங்காயம் மட்டும் எடுத்துக்கணும், கையில் வேண்டாம், இதில் தள்ளுங்க. கருவேப்பிலை சேர்த்து போட்டுருங்க. இட்ஸ் ஓகே. தக்காளி மட்டும் விட்டுட்டு வெள்ளம் போடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துட்டு வரேன். அம்மா ஏற்கனவே என்ன போட்டிருக்கேன்? வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இப்போ நீங்கள் என்ன போட்டிருக்கீங்க? தக்காளி. கொஞ்சம் உப்பு போடுங்க, கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன். ஐயோ சுடும் கை. இதில் நீங்கள் போடுங்க, இன்னும் கொஞ்சம் போடுங்க. மஞ்சத்தூள் போடுங்க. பாப்பா இந்த இரும்பு எல்லாம் சுடும். நீனா இவ்வளோ கை இங்கே வைக்கிறீங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டா? அது இல்லை சாமி, மஞ்சத்தூள். இஞ்சி பூண்டுலாம் அது இஞ்சி பூண்டுலாம் போட்டேங்க. போடுங்க தூக்கி கை. அவ்வளோ வேணாம். போடுங்க, தூக்கி போடுங்க. போதும். மிளகாத்தூள். அது மிளகாத்தூள் அவங்க ஊரில்? ஏனம்மா அது என்ன தூள்மா? அது என்ன தூள் சொல்லுங்கள்? கொரியாண்டர். போடுங்க. அவ்வளோ அந்த ஸ்பூனில் அம்மாவே இப்படி போட மாட்டேன். இன்னும் நல்லா போடுங்க, 1 ஸ்பூன். போடுங்க, கை பத்திரம். அவ்வளோலாம் தூக்க வேணாம். இன்னொன்று ஸ்பூன் போதும். இப்போ தனியாக நம்ம இன்னும் அந்த அம்மா அரைச்சி வச்ச மசாலாத்தெல்லாம் போடணும். அதே மாதிரி 1.5 ஸ்பூன் போடுங்க. இன்னொரு 1/2 ஸ்பூன் போடுங்க. எண்ணெய் போட்டு மட்டன் போட்டு மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கோங்க. இது வந்து இந்த வெங்காயம் தக்காளி அரைச்சி வச்ச பேஸ்ட்டு. இப்போது மட்டனில் வந்து கொஞ்சம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மிக்சியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதில் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம பவுட்ரு அரைச்சி வச்சோம்ல, அதில் ஒரு 2 ஸ்பூன் வந்து இதில் போட்டுக்கலாம்.